அஸ்வாஸ் கோச்சிங் சென்டரின் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 6 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பாருங்க, இந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு 4 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கர் ஸ்ரீ ராம் சங்கரன். அவரு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் தயாரிப்போம் சுயசார்பு இந்தியா அதை எட்டுவதற்கு அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அபும் முசரிசா அந்த தபசும் அபும் முபஷிரா தபசும் அவங்களுக்கு என்னன்னா திறன் மேம்பாடு மற்றும் அந்த தொழில் முனைவு பிரிவுல அவங்களுக்கு அந்த நல்லாசிரியர் விருது கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரேவதி பரமேஸ்வரன். இந்த ஆசிரியர்கள் அதாவது இவங்க என்னன்னா ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு நண்பரா இருந்து ஊக்குவித்து பாடத்தோட நின்று விடாம இந்திய கலாச்சாரம் குறித்து எடுத்து சொன்னதுனால அவங்களுக்கு அந்த விருது கொடுத்திருக்காங்க. வி விஜயலட்சுமி அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது கொடுத்திருக்காங்க. இந்த முறையும் விருது கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கந்தன் குமரேசன் இவங்க பார்த்தோம்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 அதை எந்த வித்யாஞ்சலி அந்த பிரிவுல மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டிருக்கிறாரு. அதுக்காக கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கிற ஒரு 329 அரசு பள்ளிகளையும் இத்திட்டத்துல இணைக்க வச்சு விழிப்புணர்வு கொடுத்திருக்காங்க. அதனால அவருக்கு அந்த தேசிய நல்லாசிரியர் விருது கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, மொரீசியஸ் பிரதமர் இந்தியா வருகை. மொரீசியஸ் பிரதமர் அரசு முறை பயணமா இந்தியா வர்றாரு. ஓகேங்களா, ஒரு 8 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அவர் ஒரு பிரதமர் இங்க வந்தாங்கன்னா நிறைய முதலீடு சம்பந்தமா பல்வேறு நடவடிக்கை எடுப்பாங்க. இவர் வரும்போதும் இந்த பாதுகாப்பு வர்த்தகம் அதெல்லாம் நிறைய முதலீடு போடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மணற்கேணி ஆய்வுதல் வழங்கும் நிகரி விருது. சரிங்களா, இந்த மணற்கேணி அப்படிங்கிற ஒரு ஆய்வுதல் நிகரி விருது கொடுக்கறாங்க. அப்படி யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா யா மணிகண்டன் பேராசிரியர், மு ஏழுமலை அவர் பள்ளி ஆசிரியர். இவங்க இவங்களுக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா வகுப்பறையில சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் பள்ளி ஆசிரியர் வகுப்பறையில சமத்துவத்தை ஊக்குவித்த பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கும் கல்லூரி ஆசிரியர் ஒருவருக்கும் இத தேர்வு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பள்ளி ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏழுமலை, கல்லூரி ஆசிரியர் யாருன்னா மணிகண்டன். இந்த மணற்கேணி இந்த விருது எப்ப இருந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா 2013 இருந்து கொடுத்துட்டு வராங்க. அதுக்கடுத்து பாருங்க, நாட்டுல இருதய நோய்களால் 31% உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவில ஏற்படும் 1/3 மரணங்களுக்கு இதய நோய் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க 2021-23 அந்த இதுபடி பார்த்தோம் அப்படின்னா அதாவது தொற்றா நோய்களால 56.7% பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 2020-22 ஆண்டுல இந்த கரோனா காலகட்டத்துல 55.7% தான் இருந்துச்சு. இப்போ அதிகமா ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொற்று அதாவது இது பார்த்தோம் அப்படின்னா இந்த தொற்று பிரசவத்துக்கு முந்தைய காலம் மற்றும் ஊட்டச்சத்து சார்ந்த பிரச்சனைகளால 23.4% மரணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழகத்தை சேர்ந்த அந்த 4 பேருக்கு உண்டான அந்த தேசிய விருதுல நம்மளுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கலாம். சரிங்களா, இதுல யார கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 பேத்துல ஏதாவது பொறுத்துக்கு அந்த மாதிரி சம்பந்தமா கேட்கலாம். அதே போல இந்த ஒவ்வொரு பிரதமர் இந்தியா வர்றாங்க இல்லையா, அவங்க பேர் கேட்கலாம். ஏன்னா ஒப்பந்தம் போட்டது மேக்சிமம் என்னென்ன அதுல ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அது சம்பந்தமா கேட்கலாம். முக்கியமான அவார்டு என்னென்ன அவார்டு கொடுத்திருக்கிறாங்க, நம்ம பிரதமர் வெளிநாடு போயிருப்பாங்க, அவங்க இங்க வந்திருப்பாங்க. அப்போ அந்த மரியாதை செலுத்தும் விதமா என்னென்ன அவார்டு கொடுத்தாங்க அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அஸ்வாஸ் கோச்சிங் சென்டர்ல பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் மற்றும் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டேயும் கிளாஸ் நடக்கும். ஈவினிங் நேர வகுப்புகளும் இருக்குது. இந்த வகுப்புகளை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த 7373732163 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.